வணக்கம். மே 22 தமிழ்நாட்டினுடைய தெற்கு எல்லையான தூத்துக்குடியிலே நீண்ட நெடிய காலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விளைவித்த வேதாந்தா குழுமத்துடைய ஸ்டெர்லைட் ஆலையை மூடு என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அது தொடங்கிய காலம் முதல் அதற்கு எதிரான மக்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம் அனைத்தும் 2018 ஆலையை மூடச் சொல்லி 100 நாட்கள் தொடர்ச்சியாக அனைத்து மக்களும், தூத்துக்குடியில் வாழக்கூடிய வியாபாரிகள், விவசாயிகள், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், மீனவர்கள் என ஆங்காங்கே பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். 100 நாட்கள் அமைதியாக நடந்த அந்த போராட்டம் இந்த அரசு ஒரு உத்தரவாதமான வாக்குறுதி கொடுக்க தயாராக இல்லை. காரணம், ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா என்கிற பன்னாட்டு நிறுவனத்தினுடைய காப்பர் ஆலை, மோடியினுடைய மிக நெருக்கமான நண்பர். அந்த ஆலையை மூடச் சொல்லி நடக்கிற போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அன்றைய மாநில அரசு, எடப்பாடியினுடைய அதிமுக அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கமான நண்பனாக மோடியினுடைய பாஜகவினுடைய பையிலே இருக்கிற அரசாக அது இருந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மக்கள் கோரிக்கை பேரணியாக அணிதிரண்டு செல்ல தொடங்கினர். 100வது நாள் எங்கிருந்தோ எதிர்பாராத விதமாக குறிவைத்து தாக்கப்பட்டதாக துப்பாக்கிச்சூடு என்பது மிக நீண்ட வருடங்கள் கழித்து பரமக்குடியிலே நடந்த துப்பாக்கிச்சூடு 6 பேரை பழிவாங்கியது. தூத்துக்குடியினுடைய துப்பாக்கிச்சூடு 14 பேரை அவர்கள் அன்றைக்கு குறிவைத்து சுடுவதன் மூலம் பழிவாங்கினார்கள். அமைதியான தூத்துக்குடியிலே வீதி வீதியாக சென்று அவர்கள் மீண்டும் தாக்குதலையும் துப்பாக்கிச்சூடையும் நடத்துகிறார்கள். 15 பேர் அந்த 2 நாட்களிலே நடந்த துப்பாக்கிச்சூடுகளிலே கொல்லப்பட்டனர். அதிலே மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த ஒரு தோழரும், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த ஒரு அமைப்பைச் சேர்ந்த தோழரும் அதில் கொல்லப்பட்டவர்களிலே முக்கியமானவர்கள். ஒரு இளம்பெண் ஸ்னோலி வாய் வழியாக துப்பாக்கி குண்டு பாய்ந்து தலைவழியாக வெளியே வந்தது. இந்த செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை, இது கார்ப்பரேட்டுக்கு எதிரான போராட்டம், முதலாளித்துவ எதிர்ப்பு போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், இந்திய மோடி அரசுக்கு எதிரான போராட்டம். இந்த துப்பாக்கிச்சூடு ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யார் உத்தரவிட்டதென அன்றைக்கு விசாரிக்கும் பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் கையை விரிக்கிறார். நான் அன்றைக்கு அங்கே இல்லை, வெளியிலே இருந்தேன். முதலமைச்சரிடம் கேட்டால் நானே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்றார் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. 2019 திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அருணா ஜெகதீசன் என்கிற முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமித்தது. நீண்ட நாட்கள் அந்த ஆணையம் விசாரணையை நடத்தியது. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு உருப்படியான விசாரணை அறிக்கையை தமிழ்நாடு அரசு கையில் ஒப்படைத்தார் அருணா ஜெகதீசன் அவர்கள். அந்த அறிக்கை
அங்கு நடந்தது ஒரு குற்றச்செயல். உயர் அதிகாரி தொடங்கி கீழே இருப்பவர்கள் வரை குற்றவாளிகள் அந்த அறிக்கை குற்றம் சாட்டியது. ஏனோ தெரியவில்லை, இன்றைக்கு வரையிலும் அந்த குற்றவாளிகள் மீதான நடவடிக்கைகள் என்பது நடைபெறவில்லை என்பது வருத்தமான செய்தியாகும். இன்றைக்கு 6வது ஆண்டு மே 22 ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டினுடைய நினைவு நாள். அந்த ஈகியர்கள் தங்களுடைய உயிரை தூத்துக்குடியினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அவர்கள் இழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கிலே இருக்கிற அறிவாளிகள், ஐடி பிரிவினர் உட்பட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக, ஸ்டெர்லைட் ஆலையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பு பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கியதாக தூத்துக்குடியில் இன்றைக்கு வரையிலும் இயங்கி வருகிறது. திடீரென திறப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போவான் வேதாந்தா குழுமம். திடீரென தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திற்கு வருவார். நான் ஆக்சிஜன் தயாரிக்கப் போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்பார். நான் என்னுடைய ஆலையை சுத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று ஒரு உத்தரவை வாங்குவார். இந்த நாடகங்களை எல்லாம் தாண்டி அருணா ஜெகதீசன் அறிக்கை நம் முன்னே இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிந்து என முன்வைத்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிக்கையை வேறொன்றும் செய்ய வேண்டாம், அது எடப்பாடி ஆட்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு, அதனால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று அவர் கடினப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருணா ஜெகதீசன் அறிக்கை என்ன முன்வைத்திருக்கிறதோ, யாரையெல்லாம் குற்றவாளிகள் என சொல்லுகிறதோ, எந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறதோ அவர்கள் மீது வழக்கு பதிந்து முறையாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது தொடர் கோரிக்கையாக இந்த மே 22 நினைவு நாளிலும் நாம் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறோம். தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களிலே மிக நீண்ட நெடிய நாள் நடந்த போராட்டம் என்றால் குளங்குளம் அணுவலை எதிர்ப்பு போராட்டம். அது இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம். அதனால் தமிழ்நாடு அளவில் அனைத்து கட்சிகளும், ஓரிரு கட்சிகளை தவிர எல்லாரும் பங்கெடுத்தார்கள். ஆனால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் கொழுத்த பன்னாட்டு முதலாளிக்கு எதிரான போராட்டம், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிரான போராட்டம். அங்கு வாழக்கூடிய மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல், சுவாசத்தை பற்றி கவலைப்படாமல், சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாமல் வேதாந்தா குழுமம் லாபத்தை மட்டுமே குறியாக வைத்து அந்த காப்பர் ஆலையை நடத்தி வந்தது. வரலாற்று சிறப்புமிக்க எதிர்ப்பு போராட்டங்களை தூத்துக்குடி சந்தித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலைக்காக கொண்டு வரப்பட்ட மூலப்பொருள்கள் அடங்கிய ஒரு கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தை நோக்கி வரும் பொழுது மீனவர்களுடைய படகுகள் அந்த கப்பலை சுற்றி வளைத்தது. அந்த சரக்கை இறக்க முடியாமல் அந்த கப்பல் திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மீனவர்கள் தொடங்கி தூத்துக்குடியினுடைய வியாபாரிகள், விவசாயிகள் என அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு மக்களுடைய நலனை புறக்கணித்து, சுற்றுச்சூழலை புறக்கணித்து எந்த ஒரு தொழிற்சாலையும் எந்த ஒரு தொழில் நிறுவனமும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதிலே தமிழ் தேச மக்கள் முன்னணியும் சூழலியல் போராளிகளும் நாம் தெளிவாக இருக்கிறோம். அருமை நண்பர்களே, தமிழ்நாடு அரசை பார்த்து தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய அழுத்தமான முன்வைப்பு, நீங்கள் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை என்ன முன்வைத்திருக்கிறது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அந்த அறிக்கையை அப்படியே வெளியிடுங்கள். அந்த அறிக்கை யாரையெல்லாம் குற்றவாளிகளை சொல்லுகிறதோ அந்த குற்றவாளிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும். அப்படியானால்தான் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வாழையாட்டக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு, அன்றைய ஒன்றிய அரசான மோடி அரசும் அன்றைய தமிழ்நாடு அரசான எடப்பாடி அரசும் இவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நாளை வரக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் நலனை புறக்கணிக்கக்கூடிய எந்த ஆலைகளையும்
எந்த திட்டங்களையும் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரால் இங்கே கொண்டு வரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே வளர்ச்சி தேவை. இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களுக்கு தொழிற்சாலைகள் தேவை, தொழில் வாய்ப்புகள் தேவை, வேலை வாய்ப்புகள் தேவை என்பதில் நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் தென் மாவட்டங்களை நாங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு கொண்டு போகிறோம் என்கிற பெயரில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு, எந்த அரசாக இருந்தாலும் கொண்டு வரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறோம். தமிழ்நாடு அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் நியமித்த அருணா ஜெகதீசன் அறிக்கையினுடைய அந்த முன்வைப்புகளின் அடிப்படையிலே உயர்மட்ட காவல்துறை அதிகாரி தொடங்கி கீழ்மட்டம் வரை யாரெல்லாம் இதில் இந்த படுகொலைகளுக்கு 15 பேர் படுகொலைகளுக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சார்பாகவும், ஜனநாயக சக்திகள் சார்பாகவும், தூத்துக்குடி பரந்துபட்ட அனைத்து மக்கள் சார்பாகவும் தமிழ் தேச மக்கள் முன்னணி உங்களை பார்த்து அழுத்தமாக கேட்டுக்கொள்ளுகிறது. இந்த நினைவு நாளிலே நீங்கள் அந்த ஈகியருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை என்பது அதுதான். போராட்டம் என நாடு முழுவதும் ஒரே போராட்டமாக இருக்கிறது என காவல்துறைக்கு வக்காலத்து வாங்கிய ரஜினிகாந்தும் இன்னும் பல்வேறு ஆட்களும் இன்றைக்கு மௌனியாகி தலையை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு அழுத்தமாக சொல்லுகிறோம். தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் கார்ப்பரேட்டுக்கு எதிரான, முதலாளித்துவத்த அதிகாரத்திற்கு எதிரான, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் என்பதை சொல்லி அந்த போராட்டத்தினுடைய படுகொலைகளுக்கு எதிராக அஞ்சலி செலுத்தும் வகையிலே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக முன்வைக்கிறோம்.